இதுக்கு இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னா, ஒரு 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்கள் அரசியல் பிடிக்கல. சாதிய வச்சு, மதத்த வச்சு, பழைய வரலாறுகள பேசிக்கிட்டு, புள்ளி விவரம் பேசிக்கிட்டு, நாங்க 44.47 கோடி. ஏய் திமுக 4 பேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நாங்க வந்து இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்துறோம். என்ன அரசியல் மயப்படுத்துவ? அவன் காலேஜ கட்டி வச்சிருக்கான். அவன உட்கார வச்சுக்கிறது. ஒரு போர்ட வச்சுக்கிறது. தோள்ல ஒரு டேக்க போட்டுக்கிறது. திராவிட இயக்க வரலாறுகளை பார்க்கிற பொழுது அந்த பத்தி அந்த சுத்தத்தை கேட்டாலே கடுப்பாயிடுறாங்க. இவங்க என்னன்னா சொல்ற நீ அப்படின்றான். இத போலிங் அதிகமா இருக்கும் போதே கொஞ்சம் உணர்ந்துக்கணும். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. எஸ்ஐஆர்னால நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்து மாட்டாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்றாங்க, ஏமாத்திட்டான்றாங்க, உங்களை மயக்கிட்டாங்கன்றாங்க. டேய் ஓட்டு போட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இனியாவது புரிஞ்சுக்குங்க எப்படி அரசியல் பண்ணிருக்காங்க. வேற எல்லாரும் இப்படி போறப்ப இன்னொரு ரூட்ல போய் ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள். இன்னைக்கு அதிமுக அமைச்சர் எல்லாம் பேசுறத பார்த்தா காமெடியா இருக்கு. அதாவது சோசியல் மீடியா மூலமா உள்ள போய் மயக்கிட்டாங்களாம். மைண்ட் ஹேக் பண்ணிட்டான்றாங்க. எப்படி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆமா ஓடி நீ நுழைய வேண்டியதானே. உங்க ஆட்சி இருந்துச்சுல, உளவுத்துறை இருந்துச்சுல, உனக்கு ஒண்ணுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருந்தீல, பணத்தை கோடி கோடியா செலவு பண்ணி என்ன இவங்க என்ன செலவு பண்ணாங்கன்னா, ஒரு கூட்டம் போட்டா போதுயா, ஒரு வேன்ல கூட்டு வந்து நிப்பாட்டி டோக்கன் கொடுத்து ஆளை கொண்டு வந்து வச்சு ஒரு அப்படியே ஜிம்மி ஜீப்ல கிரௌட காமிச்சு மக்கள் ஓட்டு போட்டு வச்சிட்டாங்க. யோ அரசியல் அது இல்லையா? பூரா 12 மணிக்கு கடை திறந்தோன்னு ரெடியா இருக்கான். போறவன் பூரா 1000 வாங்கி ரெடியா இருக்காங்க. 1000 வாங்க டக்குனு போயிடுறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இதுதான் அரசியல். ஒரு தெருவை மறைச்சு மேடையை போட்டுட்டோம், ஒரு தெருவை மறைச்சு மேடையை போட்டுட்டோம்னா ஜெயிச்சிருப்பா. ஒரு 50 பேர் கூட்டு போய் கொடுத்த காமிச்சு ஓட்டு போட்டுருவோம். யார் அவன் போய் ஓட்டு போடுவான் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு.